பா அடிக்கிற இந்த வெயில சமாளிக்கிறதுக்கு நமக்குலாம் அதிகமாக யூஸ் ஆகுறது ஏசி தாங்க. ஆனால் அந்த ஏசி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஏசிக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லை, ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சோண்டு பெட்ரோலோ இல்லை கெரோசினோ எடுத்து நம்ம கையில் தடவுனா அதை தடவுன இடத்துல மட்டும் கையில் ஒரு கூலிங் எஃபெக்ட் உண்டாகும். ஏன்னா பெட்ரோல் ஈஸியாக ஆவியாகக்கூடிய பொருள். அந்த பெட்ரோல் கையிலேருந்து ஆவியாகும் போது லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுவதற்கு தேவையான ஹீட் எனர்ஜியை நம்ம கையிலேருந்தே எடுத்துக்குது. ஹீட்டை இழந்ததுனால தாங்க கைக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் உண்டாகுது. இந்த சிம்பிள் பிரின்சிபலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ரூமுக்கே ஒரு கூலிங் எஃபெக்ட் ஏசியால் கொண்டு வர முடியுது. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சாலிட், லிக்விட், கேஸ் இந்த 3 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். சாலிட் ஸ்டேட்டில் மாலிக்யூல்ஸ் ரொம்ப க்ளோஸாக பேக்காக இருக்கும். அதே மாலிக்யூல்ஸ் லிக்விட் ஸ்டேட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். கேஸ் ஸ்டேட்டில் மாலிக்யூல்ஸ்க்கு உண்டான இடைவேளை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட மாலிக்யூல்ஸோட வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தினால எந்த ஒரு பொருளும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜி சாலிட் மற்றும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரி, இது எப்படி ஏசியில் யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு ரூம்குள்ளே பிஸ்டன் ஃபிட் பண்ண ஒரு கண்டெய்னரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கலாம். இந்த பிஸ்டன் இப்போ மேலே புல் பண்ணும்போது பிஸ்டன் கீழே ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் உண்டாகும். இதனால் லிக்விட்க்கு மேலே ஏற்படுற ப்ரெஷர் குறையும். லிக்விடில் இருக்க மாலிக்யூல்ஸ் இந்த வேக்யூம் ஸ்பேஸை நிரப்ப முயற்சிக்கும் போது அதோட பாய்லிங் பாயிண்ட் குறைஞ்சு அது ஆவியாக மாறும். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு பொருள் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத விட அதிகமாக இருக்கும்னு. ஸோ இந்த லிக்விட் கேஸாக மாறுவதற்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை சரௌண்டிங்ஸ்லேருந்து ஹீட் எனர்ஜியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஹீட் எனர்ஜிக்கு பேர் தாங்க லேட்டன்ட் ஹீட். இந்த லேட்டன்ட் ஹீட்டோட அளவு ஒவ்வொரு பொருளுக்கும் வேறுபடும். 1 கிலோகிராம் எடையுள்ள தண்ணீர் முழுசாக நீராவியாக மாறுவதற்கு 2265 கிலோஜூல் ஹீட் தேவைப்படும். அதே 1 கிலோகிராம் பெட்ரோலுக்கு வெறும் 350 கிலோஜூல் ஹீட்டே போதும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே கேன்ஸில் இந்த லேட்டன்ட் ஹீட்டை ஈஸியாக உணரலாங்க. இந்த கேனுக்குள்ள ரிப்பலண்ட்டை ஹை ப்ரெஷரில் லிக்விட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாசில் ரிலீஸ் பண்ணும்போது கேனுக்குள்ள ப்ரெஷர் குறையும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்த மாதிரி ப்ரெஷர் குறைஞ்சவுடன் உள்ளே இருக்கிற லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் குறைஞ்சு அது ஆவியாக மாறும். இந்த ஆவியாக மாறுவதற்கு தேவையான லேட்டன்ட் ஹீட்டை நம்ம கையிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு புது ஸ்ப்ரே கேனை யூஸ் பண்ணும்போது ஏற்படுற கூலிங் எஃபெக்ட்டுக்கு இதுதாங்க காரணம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ண அதே கண்டெய்னரை இப்போ ரூமுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் பிஸ்டனை கீழே புஷ் பண்ணால் கண்டெய்னருக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் கேஸில் இருக்க மாலிக்யூல்ஸ்க்கு உண்டான இடைவேளை கம்மியாகி மறுபடியும் அந்த கேஸ் லிக்விடாக மாறும். ஏற்கனவே கேஸாக மாறும்போது ரூம்குள்ளேருந்து அப்சர்வ் பண்ண அந்த ஹீட்டை மறுபடியும் அது வெளியேற்றிடும். இப்போ நம்ம பண்ண இதே ப்ராசஸை ரிப்பீட்டட் சைக்கிளாக பண்ணும்போது ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மொத்த ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி ஈஸியாக வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். இந்த சிம்பிள் ப்ராசஸ் தான் ஒரு கண்டினியூஸ் சைக்கிளாக ஏசிக்குள்ளே நடக்குது. ஆனால் அங்கே பிஸ்டனுக்கு பதிலாக ஒரு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு க்ளோஸ்டு லூப் கொண்ட டியூப் எடுத்துக்கலாம். அந்த டியூபுக்குள்ள ரெஃப்ரிஜரண்ட் கேஸை ஃபில் பண்ணலாம். இப்போது டியூபோட ஒரு பகுதியில் ஒரு கம்ப்ரஸரை ஃபிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ணும்போது அந்த கம்ப்ரஸர் ஒரு பக்கம் ரெஃப்ரிஜரண்ட் கேஸை சக் பண்ணி மறுபக்கம் டிஸ்சார்ஜ் பண்ணும். இதனால டியூபுக்குள்ள ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் டியூபோட மறுபகுதியில் ஒரு சின்ன ஓப்பனிங் கொண்ட ஒரு வால்வை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த வால்வு காரணமாக ரெஃப்ரிஜரண்ட் கேஸோட ஃப்ரீ ஃப்ளோவில் ஒரு தடை உண்டாகும். வால்வுக்கு ஒரு பக்கம் ஹை ப்ரெஷரும் வால்வுக்கு மறுபக்கம் லோ ப்ரெஷரும் டெவலப் ஆகும். இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸோட டெம்பரேச்சர் இந்த ஹை ப்ரெஷர் காரணமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் ஒரு காயில் வழியாக பாஸ் ஆகும்போது அதோட ஹீட் எனர்ஜியை வெளியில் கொடுத்துட்டு அது லிக்விடாக மாறும். லிக்விடாக மாறின இந்த ரெஃப்ரிஜரண்ட் வால்வை கடந்தவுடன் ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்குள்ள நுழையும். மறுபடியும் இன்னொரு காயில் வழியாக பாஸ் ஆகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லோ ப்ரெஷர் காரணமாக அதோட பாய்லிங் பாயிண்ட் குறைஞ்சு மறுபடியும் கேஸாக மாறும். அது கேஸாக மாறுவதற்கு தேவையான லேட்டன்ட் ஹீட்டை காயிலுக்கு வெளியில இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ கேஸாக மாறின இந்த ரெஃப்ரிஜரண்ட் மறுபடியும் கம்ப்ரஸரால் சக் பண்ணப்பட்டு ஒரு கண்டினியூஸ் சைக்கிளுக்கு உள்ளாக்கப்படும். இந்த டியூப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய காயிலுக்கு பேர் எவாபரேட்டர் காயில். அதே ரைட் ஹேண்ட் சைடில் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய காயிலுக்கு பேர் கண்டென்சர் காயில். இந்த எவாபரேட்டர் காயிலை ரூமுக்குள்ளேயும் கண்டென்சர் காயிலை ரூமுக்கு வெளியிலையும் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக ரூமுக்குள்ளே இருக்கிற ஹீட்டை நம்மளால் ஈஸியாக வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். இப்படி தாங்க ஏசி ஒர்க் ஆகுது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரேட்டரும் இதே பிரின்சிபலை அடிப்படையாக கொண்டு தான் வேலை செய்யுது. மேலும் அடுத்த வீடியோவில் எந்த கான்செப்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.